இங்கே ஒரு அங்கேருந்து மாரிலேருந்து தூக்கிட்டு வரல வரணும் ரோட்டுக்கிட்ட வந்து டயர் வெடிச்சிருச்சு, அங்கே நின்றுச்சு. அப்புறம் இங்கே வந்து இறக்கி வச்சோடனே கமலை வந்து வெடிச்சிருச்சு. இந்த இடத்துல இறக்கி வச்ச உடனே கமன்னு மணத்துச்சு, அந்த பூமியே வந்து நல்லா மணத்துச்சு. நான் கண்ணால் பார்த்தேன் எங்கள் ஐயாவை. இங்கே ஒரு மல்லிகை செடி இருக்குது. அந்த மல்லிகை செடிக்கிட்ட ராத்திரி 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு உட்காந்துருக்கார். தலையில் உருமா கட்டி, வெள்ளை சட்டை போட்டு, வெள்ளை வேட்டி கட்டி நல்லா உட்காந்துருக்கார். எனக்கு தெரிய வந்து இங்கே ஒரு சர்ப்பங்கள் வந்து 2 தெரியுது. அது பார்த்தா அதுக்கு வயசு 40 வயசு இருக்கு. நானே அது ஒரு 8 வருஷமா அந்த சர்ப்பத்தை பார்த்துட்டே இருக்கேன். அதே பொருளுதே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியத்தில் வந்து கெட்டிக்காரு. நம்ம தேவைக்கு மட்டுமே அவர் கொடுப்பாரு. ஆனால் வந்து வைத்தியத்தில் வந்து இந்த இடம் வந்து ஃபேமஸான இடம். இங்கே வந்து சரியா இல்லைன்னா சர்ப்பம் வந்து உங்களை வந்து பார்த்துடும். வந்து மதுரை மாவட்டம், மதுரை கிழக்கு ஒன்றியம், சக்கியமங்கலம் அருகில் உள்ள காச்சேரி கிராமத்தில் அவதரித்த ஸ்ரீலஸ்ரீ சக்தி சுவாமிகள் சீவசமாதி இது. இவர் வந்து நம்ம கணக்கம்பட்டி காளிமுத்துசாமி மூட்டசாமி கூட இருந்தவர். அதற்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சங்கரங்கோவிலில் வந்து சித்தராச சுவாமின்னு சொல்லி இருந்தாங்க. பாம்பாடி சித்தர் கோவிலில் வந்து சாமி இருந்தார். அவர் இருக்கும்போது சித்தராசாமிகிட்டே அவர் தீட்சை வாங்கினார். அவர் சித்தராசாமி தீட்சை வாங்கிட்டு சித்தராசாமி வந்து 2012 வந்து சீவசமாதி ஆயிட்டார். அவர் 2002 சித்தராசாமி கிட்ட போயிலேயே தீட்சை கொடுத்தார். 2002 சித்தராசாமி சீவசமாதி ஆயிட்டாரு. அந்த 2002 வந்து மூட்டசாமிகிட்ட வந்து ஒரு ஒப்படைச்சிட்டு போயிட்டார். என்னுடைய குருநாதர் வந்து மூட்டசாமி தாண்டா, நீங்க எல்லாருமே வந்து மூட்டசாமி வந்து கட்டியா பிடிச்சிக்கோடான்னு சொல்லிட்டார் அவர் சித்தராசாமி. ஆனால் இவருக்கு சன்னியாச வாழ்க்கை கொடுத்தது சித்தராசாமி தான் கொடுத்தார். அவர் சித்தராசாமியை சங்கரங்கோவில் கூட்டி போய் வச்சு இவர் ராமானுஜம், அந்த முத்து டிரைவர், இவங்கெல்லாம் வந்து அங்கே இருந்தாங்க. அந்த சமாதி வைக்கையில கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அங்கேருந்து மாரிலேருந்து தூக்கிட்டு வரல வரணும் ரோட்டுக்கிட்ட வந்து டயர் வெடிச்சிருச்சு, அங்கே நின்றுச்சு. அப்புறம் இங்கே வந்து இறக்கி வச்சோடனே கமலை வந்து வெடிச்சிருச்சு. இந்த இடத்துல இறக்கி வச்ச உடனே கமன்னு மணத்துச்சு, அந்த பூமியே வந்து நல்லா மணத்துச்சு. நாங்கள் அவருக்கு வந்து சீவசமாதி பண்ணுறதுக்கு வந்து குழியை தோண்டணும். குழியை தோண்டும் போது பார்த்தீங்கன்னா மழை சாரெல்லாம் விழுந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய மலை இல்லை, சின்ன மலை இல்லை. 6 பேர் வெளியே போகாத அளவுக்கு அருமையா இறைவன் வந்து வர்ண பகவான் ஆசீர்வாதத்தோட நடந்துச்சு. அந்த குழி வச்சு உள்ள தூக்கி வர வச்சு மூடியை போட்டோன்னே மழை நின்று போச்சு. வட்ட அது வந்து இயற்கை வந்து இவருக்கு வந்து கொடுத்த ஒரு அத்தியாயம். அது வந்து நம்ம அதை வந்து எல்லாரும் கண்ணுக்கு தெரியும். அந்த வீடியோலாம் அது இருக்கு, இன்னைக்கு வர இருக்கு. அதெல்லாம் பார்த்துருக்கேன். மூட்டசாமி தான் இவரை வந்து ஞான நிலைக்கு கொண்டு போய் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார். அவர் மூட்டசாமி சொல்லிட்டு நாங்கள் இங்கே சீவசமாதியும் பண்ணணும். நாங்கள் முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டது வந்து விஜயம்மா, கணேசாமி, நாங்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டசாமி சொல்லிட்டு இந்த சமாதிக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். நான் இவர் கூட இருந்த ஒரு 7-10 பேர் இருந்தாங்க. அதில் இவருக்கு மட்டும் நான் சீவசமாதி கிடச்சிது. இன்னும் நண்பர்கள்லாம் வந்து சித்தராசாமி நிறைய பேர்த்த ஒப்படைச்சிட்டு போனாங்க இங்கே. அதில் நிறைய பேர்த்துக்கு சீவசமாதி கிடைக்கல. அதில் இவருக்கு மட்டும் அந்த ஒரு 5-6 பேர்த்துல வந்து இவருக்கு மட்டும் இந்த சீவசமாதி கிடைச்சது. இந்த சீவசமாதியை பராமரிக்கிறதுல நாங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கோம். இந்த 5-6 பேர் பராமரிச்சுட்டே போகிறோம். இன்றைக்கி வர பராமரிக்கிறோட பார்த்தா எங்களுக்கு ஒரு மன கஷ்டம் தான். இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். நாங்கள் இந்த வந்து பண்ணிக்கிட்டே போகிறோம் இன்றைக்கி வர நாங்கள். ஆனால் வந்து இந்த இடத்துடைய சிகிச்சை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து போகிறதுனால வந்து என்ன லாபம்னா மன நிம்மதியும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும். இதே இந்த இடத்துடைய அத்தியாயம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. அதிகமான பொருளாதாரத்தில் இங்கே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்போ எது நடக்கணுமோ அப்போதான் நடக்க வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து இங்கே வந்து ஆரோக்கியத்தை கற்றுக்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அமைதியை தேடி போனவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த மைண்டு சேஞ்ச் ஆனவங்களாம் வந்து நிறையா வந்து சேஞ்சஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறையா இருந்திருக்காங்க. எனக்கு நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. எனக்கு இங்கே வந்ததுலேருந்து இந்த நெஞ்சு வலி, மூச்சு விடுறது அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. எனக்கு தினம் திருவாசகம் சொன்னாலாம் கண்ணால் பார்த்தேன் எங்கள் ஐயாவை. இங்கே ஒரு மல்லிகை செடி இருக்குது. அந்த மல்லிகை செடிக்கிட்ட ராத்திரி 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு உட்காந்துருக்கார். தலையில் உருமா கட்டி, வெள்ளை சட்டை போட்டு, வெள்ளை வேட்டி கட்டி நல்லா உட்காந்துருக்கார். அந்த மல்லிகையினுடைய மனத்துக்கு அவ்வளவு இன்பமாக வந்து உட்காந்துருந்தார். நான் யாரப்பா அது உட்காந்துருக்கிறது, யார் அது உட்காந்துருக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டே வந்தேன். கூப்பிட்ற தூரத்தில் வந்த உடனே அவர் எழுந்திருச்சு சிரிச்சுக்கிட்டு
அந்த மல்லிகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டார். அது மாதிரி சில ரகசியங்கள்லாம் நிறைய உண்டு. ஒவ்வொரு நேரம் கேட்டை திறந்துக்கிட்டு வருவார், யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு. அவர் சித்ராசாமி இருக்கையிலே வந்து சாமி என்னுடைய குருநாதர் இவர் தாண்டான்னு சொல்லிட்டு மூட்டை சாமிகிட்ட கையை காமிச்சிட்டு இவர் போயிட்டார். அவர் அதுக்கு முன்னாடி வந்து 2012 2002 வந்து சித்ராசாமி வந்து சீவசமாதி ஆகிறாரு. அவருடைய சீவசமாதி வந்து சங்கரங்கோயில் இருக்குது. அந்த 2002க்கு பின்னாடி வந்து மூட்டை சாமிகிட்ட வந்து என்னுடைய குருநாதர் சொல்லி காமிச்சோன்னே மூட்டை சாமிகிட்ட வந்து சக்திசாமி அங்கே இருந்துக்கிறாரு. அவர் அங்கே இருக்கையில் வந்து அந்த கணக்கம்பட்டியில் வந்து ஒரு பூவரசு மரம் இருக்கும், அங்கனே வந்து இருப்பாங்க, கொள்ளுவாங்க. அப்புறம் மதுரை வந்து வில்லாபுரத்தில் வந்து சாமியை வந்து பார்ப்பார். அவர் சாமி இருக்கையிலே வந்து 2011 வந்து விஜயம்மா இவங்கெல்லாம் வந்து சித்ராசாமிகிட்ட இருந்தவங்க. விஜயம்மா, சேகணேசாமி இவங்கெல்லாம் வந்து விஜயம்மாட்ட இருந்தவங்க, மூட்டை சாமியோட இருந்தவங்க எல்லாருமே, கணேசாமி எல்லாருமே வந்து ஒன்றா இருந்தவங்கனால அங்கே வந்து இருக்கும்போதே மூட்டை சாமி சொல்கிறாரு விஜயம்மாவை பார்த்து, சாமி பெண்ணாசை இல்லாதவன் சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னோன்னே இவர் வந்து அதையும் ஆமாம் அப்படியே சாமின்னு அந்த அம்மா ஏற்றுக்கிறாங்க. அது ஏற்றுக்கிட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி வந்து மூட்டை சாமி வந்து 2014 மார்ச் மாதம் சீவசமாதி ஆகிடுறாங்க. அப்போ ஆன பின்னாடி இவர் சக்திசாமி வந்து 2014 மே மாதம் இவங்க வந்து சாமி வந்து சீவசமாதி ஆகிறாங்க. சீவசமாதி ஆனோடனே அவரை வந்து இந்த ஊருக்கு கார்ச்சேரி கிராமத்துக்கு வந்து கொண்டு வந்து இங்கே வச்சிடறோம். நம்ம வச்சதுக்கு பின்னாடியே வந்து 2016 17 வரை இந்த இடம் இருந்துச்சு. அப்புறம் சாமிகிட்ட பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 200 குடும்பத்தில் வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சாமி இருக்கிற காலத்திலேயே. அதுக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணால் சாமி ஆனோட அவங்க ஆளுகள்லாம் எல்லாரும் இருந்தாங்க. அது மாதிரி இந்த இடத்த வந்து ஒரு நண்பர் உங்கள் மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த இடத்த வச்சு நம்ம நிர்வாகம் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். போய்கிட்டு இருக்கிறப்ப இப்போ வந்து ஒருத்தர் நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிர்வாகம் பார்க்குறதால அந்த நிர்வாகத்தை வச்சு டெய்லி வந்து காலையில் ஒரு பூஜை, சாயங்காலம் ஒரு பூஜை நடக்குது. இவர்கிட்ட என்ன பேசணும்னா வந்து இவர் ஆரம்ப காலத்துல வந்து ஒரு பெரிய வைத்தியர். இவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியத்தில் வந்து கெட்டிக்காரதே. அவர் நம்ம தேவைக்கு மட்டுமே அவர் கொடுப்பாரு. ஆனால் வந்து வைத்தியத்தில் வந்து இந்த இடம் வந்து ஃபேமஸான இடம். இங்கே வந்து சர்ப்பங்கள் நிறையா புழங்கும். நம்ம இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி சர்ப்பங்கள் வந்து இங்கே நிறையா புழங்கிட்டு போகும். இவருக்கு முன்னாடி வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது, அது ஒரு அம்மன் வந்து குடியிருந்து போகும். அது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்து ஒரு சலங்க சத்தம் கேட்கும். சில பேர் வந்து ஞானம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து போகிறது தெரியும். இதில் வந்து இங்கே வந்து இருக்குது. வந்து இங்கே மேக்சிமம் வந்து குடும்பஸ்தர்கள் வந்து யாரும் பூஜை பண்ணலை. பிரம்மச்சாரியாக போகிறவங்க, சன்னியாசி வாழ்க்கை எடுத்தவங்க, சாமியாராக உள்ளவங்க மட்டும்தான் இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆள் இல்லாத பட்சத்தில் வந்து யாராச்சும் குடும்பஸ்தர் வந்து இருந்து இங்கே பார்த்து பண்ணிக்கிடுவாங்க. அவ்வளோதான். இங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை கண்டுகள் தான் நிறையா இங்கே இருக்குது இந்த கோயிலில். இங்கே வந்து ஒரு வாரம் 1 மாதம் ரெஸ்ட் எடுத்து போனால் ஆயுள் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் விருத்தியாக இருக்கும் இங்கே வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமியோட இருந்தவங்க ஒரு 10-30 பேர் இருக்காங்க. இப்போ அவங்க இங்கே வந்து போவாங்க. அதில் ஒரு குரூப்பு வந்து வேறு மாதிரி போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் வந்து இங்கே மனக்கசத்தோட வந்தால் மன நிம்மதியோட போகலாம். இந்த இடத்தோடைய அமைப்பு அது பணம் காசுன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆயுள் ஆரோக்கியம், நோய் வாய்களுக்கு வந்து கொஞ்சம் விருத்தியான இடம் இது வந்து. அப்புறம் பார்த்தா அந்த செல்வகுமார் சார்ந்து ஒருத்தர் புதூரில் இருக்காரு. அவரே இந்த மரங்கள்லாம் வச்சு கொடுத்தாரு. ஒவ்வொரு மரத்துலையும் வந்து நின்று பேசிட்டு போகிறார் அவர். இந்த அவருக்கு இவருக்கு நிறையா ஒரு தொடர்பு இருக்குது. வந்து ஞான ரீதியில் வந்து சில பேர் பேசிக்கிடுவாங்க, நிறையா பேர் பண்ணிக்கிடுவாங்க. இதில் வந்து திருப்பணி செய்கிறது வந்து நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நானும் ஒரு ஆளாக தான் இல்லை. இங்கே வந்து சரியாக இல்லைன்னா சர்ப்பம் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு போகும். இதுதான் இங்கே விசேஷம். ஏதாவது ஒரு காரண காரியத்தோட வந்து சர்ப்பங்கள் வந்து இங்கே வந்து சேரும். சில நாளைக்கு வந்து உள்ளேயே சமாதிக்குள்ளேயே வந்து படுத்துக்கிறோம் திருப்பி வந்து ரவுண்ட் அடிச்சு சுற்றிக்கிட்டே போகும். இங்கே வந்து அது நிறைய ஒரு பார்த்துருக்காங்க. வெளியில் வந்து நல்லா சாரப்பாம்பு வெளியே நிறைய எனக்கு தெரிய வந்து இங்கே சர்ப்பங்கள் வந்து 2 தெரியுது. அது பார்த்தா அதுக்கு வயசு 40 வயசு இருக்கு. நானே அது ஒரு 8 வருஷமா அந்த சர்ப்பத்தை பார்த்துட்டே இருக்கேன். அதே பொருளுதே பார்த்தா ஒரு 7-8 அடி இருக்கு. அந்த அது வந்து அதெல்லாம் வந்து இங்கே வந்து லெவலில் வந்து போகிறது. அது வந்து இந்த இடத்துடைய ஸ்பெஷல். அது வந்து எவ்வளோ இடம் இருக்குது. இங்கே மட்டும்தான் இது வரும். கோழிகள் வந்து ஒரு 10-50 கோழி இங்கே இருக்குது. கோழியும் சர்ப்பமும் பக்கத்தில் இருக்கும். கோழியை ஒன்றும் டச் பண்ணாது. இங்கே வந்து சர்ப்பத்துக்கு கோழிக்கு வந்து பிடிக்காது. ஆனால் இங்கே இருக்க கோழிகளை வந்து அதையும் டச் பண்ணாது. அந்த மாதிரி இந்த இடத்துடைய விசேஷமாக இருக்கும். கொஞ்சம் அமைதி சூழ்ந்த இடம். பறவைகள் வந்து நிறைய வந்து இசைப்பாடு. இங்கே அந்த பறவை சத்தத்தில் கவனிக்கிட்ட முடியும். பூஜை முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட வைப்ரேஷன். இங்கே கோழி இருக்கிறதுக்கு ஒரு அத்தியாயம் இருக்குது. ஏன் கோழி வளர்க்கக்கூடாதுன்னு வாங்க கோயிலில். ஆனால் இங்கே கோழி சேவல் வந்து பூஜை பண்ணி முடிச்சோடனே ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அது சேவல் கூவும்.
இங்கே பூஜை பண்ணக்கூடிய அத்தியாயத்தை வந்து அந்த சேவல் வந்து சொல்லும். இந்த மாதிரிலாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நோய் நொடிக்கு ரொம்ப சிறந்தவர் இவரை வந்து நோய் நொடியில் உள்ளவங்க வந்து உங்களை தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இருக்குது. பணம் பொருள்ன்றதை வந்து நம்ம இங்கே ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. நோய் நொடிக்கு வந்து ரொம்ப பெரிய மனுஷர். இந்த பிரச்சனை சாமி, எனக்கு பிஸ்னஸில் நஷ்டம் இருக்குது, ஏதாவது எனக்கு பிஸ்னஸ் நல்ல மாதிரி நடக்கணும், நஷ்டம் ஆகிட்டே போகுதுன்னா சரிப்பா நடக்கும் போப்பா அப்படின்னு சொல்லுவார். சில பேர் சாமி என்னன்னே தெரியல, என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான், அப்படியா ஐயாட்ட போயிட்டு வாங்கப்பா எல்லாம் சரியாகும், ஐயா சொல்லியிருக்காரு வர சொல்லியிருக்காரு போயிட்டு வான்னு சொல்லுவார் கணக்கம்பட்டிக்கு. சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஐயா கல்யாணம் ஆகி 5-6 வருடம் ஆகுது, 7-8 வருடம் ஆகுது, இன்னும் எங்களுக்கு ஒரு அந்த வாரிசு வரல அப்படின்னு சொன்னாலும் சரிப்பா ஐயா சொல்லியிருக்காரு உங்களுக்கு வாரிசு வரும்னு சொல்லியிருக்காரு, அதுவும் அவரா தன்னால அவர் வந்து பெருமையா அது விட கணக்கம்பட்டி ஐயாவை ஜாயிண்ட் இணைச்சுதான் அவர் வந்து இன்னைக்கும் வந்து ரயில்வேல ஒரு ஜாப்ல இருக்காரு, மதுரை ரயில்வேல 7-8 வருஷம் குழந்தைங்க இல்ல. இந்த டேட்ல இந்த தேதி இந்த கிழமை இந்த நாள்ல உங்களுக்கு சாயந்தரமோ காலையிலயோ உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது இல்ல ஆண் குழந்தை கரெக்டா அவரு சொல்லி அந்த குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஐயா கிட்ட தான் அவங்க அந்த குழந்தைக்கே சாப்பாடு ஊட்டிருக்காங்க. இப்பவும் வராங்க, மாசத்துல ஒருக்கா வராங்க, 2 மாசத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து ஐயாவுக்கு பூஜை பண்ணிட்டு எல்லாம் பூவெல்லாம் வாங்கி கொண்டு வந்து பீடத்தெல்லாம் சுற்றி அலங்கரித்து ஐயாவை அவ்வளோ மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா வளரணும், எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் ஐயா வந்து இங்கே வந்து ஜீவசமாதி வச்சதுலேருந்து அவர் வந்து இங்கே குடி கொண்டதுலேருந்து எங்கள் ஊர் நல்ல மும்மாறி நல்ல பசுமையாக நாங்கள் முப்போமும் வெள்ளம் நாங்கள் வந்து வயல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஐயா.